ஃப்ரெண்ட்ஸ் ரிவ்யூவில் பார்த்த மாதிரி ஒரு க்யூட்டான லிரிக்ஸ் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எல்லாத்தோடைய மெட்டீரியல் லிங்க்கும் அதில் தான் தருவேன். ஃபர்ஸ்ட் வந்து இன்ஷாட் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நியூ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிக்சர் வந்து எடிட் பண்ணணுமோ அந்த பிக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. ஃபில்டர் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. கான்ஸ்டன்ட் மட்டும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா லாஸ்ட் விக்னேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து ஃபோட்டோ வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு அந்த கையானை மட்டும் லைட்டாக வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நான் எரேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கொடுத்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொலாஜ் போய்க்கோங்க. கொலாஜ் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டிச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இந்த பிக்சரை வந்து டெலகிராம் சேனலில் கொடுத்துறேன். ஸோ இதை வந்து 2 டைம்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ காட்டுறேன் பாருங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து மேலே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து வீடியோ வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹோம் பேஜ் வந்துடுங்க. வந்து இப்போ வீடியோ கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு நியூ அண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடிட் பண்ணோம்ல கொலாஜில், ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கேன்வாஸ் போய்க்கோங்க. கேன்வாஸ் போயிட்டு 9:16 ரேஷியோ கொடுத்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணிவிட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் போய்க்கோங்க. இப்போ வந்து ஃபில்டர் போயிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் போய்க்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கான்ஸ்டன்ட் வந்து ஃபுல்லாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஹைலைட் இருக்கும். ஸோ அதையும் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. விக்னைட் வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டாச்சுவேஷன் வந்து ஃபுல்லாகவே மைனஸ் பண்ணிவிடுங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து லைட்னஸ் இருக்கும். லைட்னஸ் வந்து ஒரு 30 வந்து வச்சுக்கோங்க. 30 வச்சுட்டு 30 வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து ஆடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. மியூசிக் போய்க்கோங்க. மியூசிக் போயிட்டு இப்போ வந்து மை மியூசிக் போய்க்கோங்க. மை மியூசிக் போயிட்டு நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க மியூசிக் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டிக் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. இப்போ சாங் எவ்வளோ இருக்கோ ஸோ அவ்வளோ டியூரேஷன் வந்து இந்த இமேஜை வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோட்டோவை வந்து இந்த மாதிரி கீழே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டு இந்த மாதிரி மேலே இப்போ வந்து ஃபோட்டோ ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். ஸோ இப்போ கீ ஃப்ரேம் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, ஸோ அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கட் அவுட் கொடுத்து கட் பண்ணி வச்சோம்ல, ஸோ அந்த இமேஜ் செட் பண்ணிக்கலாம். இப்போ பிப் ஆப்ஷன் போய்க்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு ஸோ இதை இந்த மாதிரி ஜூம் பண்ணி கார்னரில் கொண்டு வந்து வச்சுருங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அகெயின் வந்து ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து பிப் ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. பட்டர்ஃப்ளை டெம்ப்ளேட் வீடியோ. ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா பிளண்ட் ஆப்ஷன் இருக்கும். பிளண்ட் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து அந்த ஃபோட்டோ மேலே டச் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ வந்து ஃப்ரண்ட்டில் வந்துடும். உங்களுக்கு டெம்ப்ளேட் வந்து பேக்கில் போயிடும். ஸோ இப்போ வந்து பிப் ஆப்ஷன் போயிட்டு அதனுடைய வால்யூம் வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஆடியோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து பீட் வந்து செட் பண்ண போகிறோம். இப்போ பீட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பீட் வந்து கரெக்டாக செட் பண்ணுங்க. ஸோ இப்போ பீட் வந்து செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிங்கிள் டிக் கொடுத்துட்டு வந்து பேக் வந்துடுங்க. இப்போ வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் போய்க்கோங்க.
ஃபர்ஸ்ட் வந்து நான் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபாண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் இந்த ஃபாண்ட் தான் யூஸ் பண்றேன். ஸோ இதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துர்றேன். கலர் வந்து நான் இந்த எல்லோ கலர் வந்து குடுத்துக்கிறேன். குடுத்துட்டு அனிமேஷன் போயிட்டு, இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்க ஆரோ வந்து குடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆரோ ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆரோ வந்து குடுத்துட்டு சிங்கிள் டிக் குடுத்துட்டு வந்து பேக் வந்துருங்க. இப்போ வந்து சைஸ் வந்து செட் பண்ணிக்கோங்க. சைஸ் செட் பண்ணிட்டு, இப்போ வந்து இந்த லிரிக்ஸ வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா, காப்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்து இத வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்ப அது மேல டச் பண்ணி எடிட் குடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் லைன் வந்து டைப் பண்றேன். இப்ப வந்து இதுக்கு வந்து ஃபாண்ட் மாத்திக்கோங்க. ஃபாண்ட் வந்து நான் இந்த ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். கலர் போயிட்டு நான் ஒயிட் கலர் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ அனிமேஷன் வந்து செட் பண்ண போறோம். எடிட் போய்க்கோங்க. இப்ப அனிமேஷன் போயிட்டு செகண்ட் ஏரோ வந்து குடுத்துக்கோங்க. லெஃப்ட் ஏரோ வந்து குடுத்துட்டு, இப்போ வந்து அ அத வந்து அந்த ஒயிட் கலர் லிரிக்ஸ வந்து நான் கீழ வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த மாரி கீழ வச்சுக்கிறேன். இப்போ வந்து எல்லாமே பீட்டுக்கு நேரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிடுங்க. பீட்டுக்கு நேரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இந்த மாரி எல்லாமே பீட்டுக்கு நேரா வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அப்பதான் கரெக்ட்டா லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ ஸ்ப்ளிட் பண்ணிட்டு, இப்போ வந்து செகண்ட் லைன வந்து எடிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செகண்ட் லைன் வந்து எடிட் பண்ணிக்கலாம். போயிட்டு நான் லிரிக்ஸ் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு லிரிக்ஸ் வேணும்னா குரோம்ல வந்து சர்ச் பண்ணி நீங்க காப்பி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து மேல இருக்க லைன வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த மாரி டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எல்லாமே அந்த மாரி வந்து செட் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாரி லாஸ்ட்லயும் இதே மாரி வந்து டைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க. இப்ப வந்து நான் வந்து எல்லாமே சைஸ் மட்டும் செட் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாரி. ஓகே. கரெக்ட்டா வந்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து வீடியோ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இந்த மாரி உங்களுக்கு நெறைய வீடியோ வேணும்னா நம்ம பேஜ வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனா ஷோ ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப வந்து இன்ஷாட்டோடைய வாட்டர் மார்க் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. எப்பவுமே வந்து நெட் ஆஃப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணுங்க. அப்பதான் வந்து அது லோட் ஆயிட்டே இருக்கும். லோட் ஆயிட்டு அதே வந்து ரிமூவ் ஆயிடும். ஆட் வந்து வராது. இப்ப வந்து ரிமூவ் பண்ணிட்டு, மேல வந்து எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அத குடுத்து வந்து வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.